வெல்கம் டு டே ட்ரேடிங் தமிழ். இன்றைக்கி நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் மற்றும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று ரிவர்சல், இன்னொன்று பிரேக் அவுட். ஓகேங்களா? ஒன்று ரிவர்சலில் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிவர்சல்னால் என்னென்னு பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து சப்போர்ட்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போது ரிவர்சல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து குயிக்காக மேலே போகுது. ஓகேங்களா? மேலே போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் பட்டு மறுபடியும் அகைன் ரிவர்சல் ஆகி கீழே வருது. இதுதான் நம்ம ரிவர்சல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அகைன் சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகுது. எகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிவர்சல் ஆகி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிவர்சலுங்கிறது ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் அந்த ரிவர்சலில் அங்கேருந்து செல் பண்ணோம்னா எகைன் சப்போர்ட்டுக்கு வரும். ஸோ சப்போர்ட்டில் பை பண்ணோம்னா எகைன் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்சலில் நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா, இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இருக்கும்போது தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரேஞ்சிங்கில் இருக்கும்போது தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து கண்டினியூஸாக ரிவர்சலில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்சிங் வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம எப்படி ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்போ ஏறி மேலே வந்துட்டுருக்குன்னு வைங்களேன், நியூ ஹை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா ஒரு மூமெண்ட்டு, பேரபோலிக் மூமெண்ட், நல்லா ஒரு செங்குத்தான ஒரு மூமெண்ட்டு, மேலே ஃபோர்ஸான மூமெண்ட் இருக்கும்போது ஸோ அங்கேருந்து திடீர்னு ஒரு டைம் ரிவர்சல் ஆகி சடனாக ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வருதுன்னு வச்சுங்களேன். வந்துட்டு அகைன் சேம் அதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஸோ ஓரளவுக்கு ஹையாக அப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி மேலே போச்சுன்னா மறுபடியும் அகைன் அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சலாக இந்த சப்போர்ட்டில் இருந்து எடுத்து கீழே வந்ததுன்னா இந்த இடத்துல ரேஞ்சு ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எகைன் இந்த சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா எகைன் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். எகைன் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிங்கன்னா எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணிங்கன்னா எகைன் இந்த சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்லேயே நம்ம எப்போ வந்து ரிவர்சலில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பேரபோலிக் மூவ், ஒரு ஃபோர்ஸான மூமெண்ட்டில், அதாவது ஒரு குயிக் மூமெண்ட்டில் வித் ஒரு லார்ஜ் பாடி கேண்டில்ஸோடு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு வருதுன்னு வைங்களேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும் பொழுது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருந்தால் அப்போ தான் நம்ம அந்த இடத்துல இருந்து செல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு எகைன் சப்போர்ட்டில் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மூமெண்டமாகி கீழே வந்துருந்துன்னா, அதாவது ஃபோர்ஸ் மூமெண்டம், ஒரு செங்குத்தான மூமெண்ட்டில் வந்து கீழே வந்துருதுன்னு வைங்களேன், எகைன் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் கேண்டில், அதாவது ஸ்ட்ராங் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் இதை வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் பைக்கால் எடுக்கலாம். அதாவது நல்ல ஒரு செங்குத்தான மூமெண்டம், ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டம், ஒரு பேரபோலிக் மூமெண்டம் வந்து சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே வரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேருந்து ரிவர்சலுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து ரிவர்சலுக்கு வந்து நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போ சப்போர்ட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா? சப்போர்ட்டில் இருந்து ப்ரைஸ் வந்துட்டு சாப்பியாக மூவ்மெண்ட் ஆகுன்னு வைங்களேன், ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை இப்படி மூமெண்டம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நாம் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தாலும், ஒரு பேரிஸ் எங்குல்ஃபிங் அல்லது ஷூட்டிங் ஸ்டார் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்தாலும்
இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், எங்கே நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே செல் பண்ணிங்கன்னா எங்கே உங்களுக்கு டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்க, இந்த இடத்துல இப்போ நீங்கள் செல் பண்ணிங்கன்னா பையிங் ப்ரெஷர் உங்களுக்கு எங்கே வரும், கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே செல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் எதுவுமே கிடையாது, சப்போர்ட் வந்து கீழே தான் இருக்குது, கீழே தான் வரும். அதனால் நம்ம இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்போசிங் ப்ரெஷர் எங்கே வருது, ஸோ இந்த இடத்துல இமீடியட்டாக பக்கத்துலேயே வந்துருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் செல் பண்ண உடனே பக்கத்துலேயே வந்துடுது. ஏன்னா இந்த இடம் ஏன் அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஏன் அப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ பையர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வாங்குறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஹை ப்ரைஸ்லேயே அவங்க வாங்குறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க, அதே மாதிரி இந்த ஹையர் ப்ரைஸ்லேயே அவங்க வாங்குறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க, ஸோ அதே மாதிரி இங்கேயும் அவங்க வாங்குறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து பாருங்க, முன்னாடி வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இங்கே இந்த இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் ஒவ்வொரு இடத்துலையும் பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதாவது ப்ரைஸை கீழே இறங்க விடாமல் மேலே லெஃப்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, பேரிஸ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்துருச்சு, நல்லா ஷூட்டிங் ஸ்டார் வந்து நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட் சப்போர்ட் தான். அல்லது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு செங்குத்தான மூமெண்டம் இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்ட்ராங் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து அங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். அதாவது நல்ல ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம், ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபபிலிட்டிஸ் வந்து நமக்கு கம்மி. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஏன் இப்படி வந்துட்டு நமக்கு ரேஞ்சை ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பை பண்ணுறாங்க. இங்கே வந்து சேம் லெவலில் வந்து அதுக்கு மேலே பை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் மூவ்மெண்ட் ஆமாயிருச்சு. இங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆமாயிருக்குன்னு டக்குன்னு நீங்கள் இந்த இடத்துல போய் பை பண்ணுவீங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சவங்க பை பண்ண மாட்டாங்க, தெரியாதவங்க பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தெரிஞ்சவங்க வந்துட்டு நல்ல ஒரு செங்குத்தான மூவ்மெண்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சர் விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனோ இல்லை நல்ல ப்ரொஃபஷனலான ட்ரேடர்ஸ் வந்து அந்த இடத்துல பை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நம்மளை மாதிரி தெரியாதவங்க தான் அந்த இடத்துல வந்து பை பண்ணி மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பையிங்க்கு வந்து ஆள் இருக்காது, ஸோ செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் சடனாக ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. ஸோ எகைன் வந்து இந்த இடத்துல வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா சப்போர்ட் லெவல் வந்துருச்சு இல்லைங்களா, அங்கே பையர்ஸ் அதிகமாக இருந்தாலும் தான் ப்ரைஸ் வந்து சடனாக புஷாகி மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ எப்போ இது பிரேக் அவுட் ஆகுனா, இங்கே மேலே இருக்கிற செல்லரை விட இங்கே பையர்ஸ் அதிகமாக வந்தால் தான் மேலே போகும். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. பையிங் ப்ரெஷர் மட்டும் இங்கே மட்டும்தான் இருந்தது, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பையிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துலையும் செல் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த செல்லரை விட பையர்ஸ் இங்கே அதிகமாக வரும்போது உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகி சடனாக ப்ரைஸ் வந்து நல்லா ஸ்பைக் ஆகி மேலே போகும். ஸோ ஏன் பிரேக் அவுட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக மேலே போகுது, சடனாக ஏன் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஸோ இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க இல்லைங்களா, இங்கே செல் பண்ணுறவங்க வந்து ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடுவாங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் போட்டிருப்பீங்க. கரெக்டாக? ஸ்டாப் லாஸ் என்ன ஸ்டாப் லாஸாக இருக்கும், பையிங் ஆர்டர் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடுவீங்க. கரெக்டாக? ஸோ பையிங் ஆர்டர் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ், ஹெவி செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஸோ பையர்ஸ் வந்து ஹெவியாக பை பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் செல்லர்ஸ் இருக்காங்க. இப்போ செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல செல் பண்ணும்போது அவங்களால அதிகமான குவான்டிட்டியில் செல் பண்ண முடியல, பையர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பையர்ஸ் வந்து இந்த செல்லர்ஸோட பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வரைக்கும் அவங்க ப்ரைஸை மேலே புஷ் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த செல்லரோடதும் வந்து பையராக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதுவும் பையிங் ஆர்டராக மாறிடும். எங்கேயும் பையர்ஸ் புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டிமாண்ட் வந்து குயிக்காக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு சடனாக ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர்லாம் ட்ரிகர் ஆகி நல்லா ஸ்பைக் ஆகி மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரேக் அவுட்டில் ஆனிச்சுன்னா ப்ரைஸ் வந்து சடனாக நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. அது காரணம் வந்து இதுதான். புரியுதுங்களா? ஸோ ரிவர்சலில் வந்து நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா, இந்த மாதிரி செங்குத்தான மூவ்மெண்ட்டும் இருக்கும்போது நம்ம ரிவர்சலில் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி சாப்பியாக வரும்போது ரிவர்சலில் வந்து எடுக்கக்கூடாது. அதுபோல் அந்த இடத்துல பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது என்னென்னா,
இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். அது வந்து பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, ப்ரைஸ் என்ன இருக்குங்கிறது பாருங்கள். நல்லா ஒரு செங்குத்தான மூமெண்டம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வரும் பொழுது என்ன இருக்குது, சேம் அதே மாதிரி நமக்கு ரிவர்சல் ஆகி சப்போர்ட்டுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் இங்கே எப்படி ட்ராவல் ஆகி போயிருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ மேலேருந்து ரிவர்சல் ஆகுது. எகைன் இதுக்கு மேலே கீழே இறங்க முடியல, மறுபடியும் மேலே போகுது. எகைன் இதுக்கு மேலே இறங்க முடியல. ஸோ ஹை லோ எடுத்து போகுதுங்களா. ஸோ பையர்ஸ் வந்து கண்டினியூவாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாகிட்டு அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இது வந்து ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இது போட்டிங்கன்னா இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ இந்த இடத்துல சடனாக சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆகி போயிருக்குங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக இங்கே பாருங்கள், பையர்ஸ் வந்து கண்டினியூவாக நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு என்ன இருக்குது, பிரேக் அவுட். எவ்வளோ குயிக் மூமெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங் மூமெண்டம். இந்த இடத்துல என்ன இருக்குது, பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல செல் பண்ணியிருந்தோம்னா இங்கே செல் பண்ணி தான் நமக்கு இங்கே டார்கெட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவருங்க நல்லா ஸ்ட்ராங் மூமெண்டமாக இருக்கா. இந்த இடத்துல பேரிஷ் வந்துருங்களா. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தோம்னா இங்கே நமக்கு கீழே வருது. ஸோ எகைன் இதுவும் ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டம் தான். இங்கே வந்தோடனே இந்த இடத்துல நம்ம பை ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணால் எகைன் நமக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இங்கேருந்து கீழே இறங்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது என்ன இருக்குன்னா, இதுக்கு மேலே கீழே இறங்க முடியல, மறுபடியும் எகைன் மேலே இருக்குது, மறுபடியும் இதை காட்டிலும் லோ, மறுபடியும் இங்கே ஏறி இருக்குது, மறுபடியும் இதை விட ஹையாக தான், ஹையிலேருந்து மறுபடியும் மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இங்கேருந்து பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்லேருந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ரிவர்சல் வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ரிவர்சல் இப்படி நீங்கள் இந்த மாதிரி மூமெண்டம் இருக்கும்போது அங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன்றது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பையர்ஸ் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டு போகிற இடத்துல, அதாவது ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது ஓரளவுக்கு, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பேரிஷ் ஹராமின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கண்டில் என்ன இருக்குது, அப்படியே மேலே ஸ்பைக் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படியும் வரும். இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஸ்ட்ராங் பேரபோலிக் மூவ் வந்துருக்குங்களா சப்போர்ட்குள்ளே. ஸோ இங்கே இருந்துட்டு என்ன இருக்குது, ப்ரைஸ் அகைன் ஸ்ட்ராங்காக போயிருக்கு. ஸ்ட்ராங்காக போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ராங்காக இறங்காமல் இந்த இடத்துல என்ன இருக்குது, கன்சல்டேஷன் ஆகிருக்கு. புரியுதுங்களா? லாங் பீரியட் வந்து இந்த இடத்துல என்ன பாருங்கள், லாங் பீரியட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. தெரியுதுங்களா?
கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த இடத்துல. அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக கன்சல்டேஷன் ஆகுது, ஆகிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட். புரியுதுங்களா? நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ வருது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வருது, இங்கே பை பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே செல் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இங்கே செல் கால் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இப்படி கன்சாலிடேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன். ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வந்து ரொம்ப நாள் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு இன்ட்ராடேயாக இருந்தால் ஒரு 7 to 8 கேண்டிலுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்ச் விட்டு பிரேக் அவுட் ஆனால் எக்ஸிட் பண்ணலாம், அல்லது முன்னாடி எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ப்ரைஸ் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் வந்து கன்சல்டேஷன் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கு. ஸோ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பேரபோலிக் மூவ்மெண்ட்டு கீழே கரெக்ஷனாகி வந்திருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நல்லா எகைன் பேரபோலிக் மூவ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து நல்லா செங்குத்தான மூமெண்டம், நல்லா ஸ்ட்ராங் மூமெண்டமில் ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம்னா ப்ரைஸ் வந்து நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே எப்படி போகுது, சாப்பியாக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏற்கனவே அப் ட்ரெண்டில் இருக்குது ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து ஏற்கனவே அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் மூமெண்டம் இன்டு த சப்போர்ட். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குது, இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இங்கேருந்து நம்ம பை ஆர்டர் எடுத்தோம்னா ஸோ நமக்கு டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எகைன் செல் பண்ணலான்னா இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து சாப்பியாக வந்திருக்கு. அதாவது ஹைஸ் அண்ட் லோ, அதாவது ஒவ்வொன்றும் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ். அதாவது ஒவ்வொரு லோவிலையும் வந்து ப்ரைஸை வந்து பையர் சப்போர்ட் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னா ஸ்டாக் வந்து ஏற்கனவே அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பிரேக் அவுட் அதே மேலே போமா கீழே வராதுன்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எகைன் செல் பண்ணுறதுக்கான ஆர்டர் நம்ம எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டில் போய்ட்டுங்களா, ஏன்னா இந்த லைன் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு வருது. இந்த சேம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் வந்து ப்ரைஸ் கண்டினியூவாக சப்போர்ட் ஆகிட்டு மேலே போய்ட்டுருக்குங்களா. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகி நிற்கும்போது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி நிற்கும்போது வேணால் நம்ம இந்த இடத்துல செல் கால் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணி நம்ம இதை மாதிரி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. அதாவது ஹரிசாண்டல் லைனு, இன்னொன்று வந்து ட்ரெண்ட் லைனு, இன்னொன்று வந்து என்னென்னா டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மூவிங் அவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணி மட்டும் எப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி மூவிங் அவரேஜுக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகேங்களா? கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் லிங்க்கை ஆட் பண்ணி நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து இன்னும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா கீழே அது லிங்க்கு கொடுத்துருங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி